ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கறி குழம்பு டேஸ்ட்ல இந்த தட்டுக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு நான் ஆயில் ஊத்திக்கிறேன். ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்திக்கிட்டேங்க. நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 2 கட்டி பூண்டு, இஞ்சி சின்ன துண்டு அளவு எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், 2 தக்காளி, கறி லீஃப் ஒரு கையை எடுத்திருக்கேங்க. இப்போ சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். நல்ல டீப்பா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இது நல்லா செவந்து வரணுங்க. இது செவந்து வரதுக்கு கொஞ்சமா நான் வந்துட்டு கல்லுப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கலாங்க. அப்படியே டேஸ்ட் பாத்தீங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்லயே இருக்கும், செம்மையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்க, இது நல்லா வதங்கணும். நமக்கு எந்த அளவுக்கு வதங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா ஃப்ரை ஆகட்டும். அடுத்த ஐட்டம் போட்டுக்கலாம் என்னென்ன வேணும்ட்டு. அப்படியே நேச்சுரலா பாத்தீங்கன்னா இது கறி குழம்பு டேஸ்ட்லயே இருக்குங்க. இப்போ இந்த ஆனியன் கூடவே 2 தக்காளி, கறி லீஃப் போட்டுக்கிறேன். கறி லீஃப் ஃபைனா போட்டுக்கலாம், சூப்பரா போட்டுக்கலாம். நான் சொன்னா நான் ஒன்னாவே போட்டு ஃப்ரை பண்ணி போறேன். இது நல்லா டீப்பா தக்காளி குழஞ்சி வரட்டுங்க. அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கறி குழம்பே தோற்றுடும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஃப்ரை ஆகும்போதே நான் தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. ரொம்ப வேணாம். நான் பெரிய முடியிலேயே ஒரு 1/4 முடி தாங்க எடுத்திருக்கேன். சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக தேங்காய் போடுறாங்க நாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த தக்காளியோடயே சேர்ந்து. அப்பதான் நம்ம குழம்பு கெடாதுங்க நைட்டு வரைக்கும் இருந்தாலும். நைட்டு இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த மசாலா குழம்பு வச்சுக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்டா. அதுக்குதான் இப்ப தேங்காய் போட்டோம்னா நமக்கு கெடாதுங்க. நைட்டு டிஃபன்ஸும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஆஃப்டர்நூன் டிஃபனுக்கு சேர்த்தே செஞ்சிடலாம். பாருங்க, இது நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா டீப்பா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வீட்லயே அரைச்ச குழம்பு தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுருக்கேங்க. அதே மாதிரி வீட்லயே அரைச்ச கறி மசாலா தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. அடுப்பு சிம்ல வச்சிருங்க மசாலா ஐட்டம் போடையில. ஒரு கிளறு கிளறிக்கோங்க. இந்த ஹீட்லயே ஒரு வறுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசம் போயிடும் வறுக்கும் போது. நமக்கு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தாளிக்கிறத நான் காமிக்கிறேங்க. அவ்வளவுதாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துட்டு உங்களை காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்திக்கிறேன். ரொம்ப ஆயில் தேவைப்படாதுங்க எனக்கு. மீடியம் ஆயிலே நம்ம நல்லா செய்யலாம். ஆயில் நல்லா காயிட்டுங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன். சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன். நல்லா பொரிட்டுங்க. நல்லா இதாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன பெரிய வெங்காயமா கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன். கூடவே கறி லீஃப் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஃப்ரை ஆகட்டும். அது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல நான் சொல்றேன், இதுல போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. சின்ன தக்காளியா ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை இந்த மாதிரி நீட்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுக்கிறேன். இது செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி கறி குழம்பு மாதிரி வச்சு பாருங்க தக்காளியை. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அடிக்கடி கேட்பாங்க வீட்டுல செஞ்சு தர சொல்லி. பாருங்க, நல்லா வதங்குது கொஞ்சம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் வறுக்கும் போது, பார்த்துட்டு போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப இந்த மசாலா ஊத்திடலாம். அரைச்சு வச்சோம்ல, நம்ம ஆல்ரெடி வறுத்தோம்லங்க, அந்த மசாலா நான் ஊத்திட்டேன். பாருங்க, பார்க்க அப்படி கறி குழம்பு இதுல இருக்கும். பார்க்கவே இப்படி இருக்கு. நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல வாஷ் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. வாட்டர் நான் ஊத்திட்டேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ் போதும். இருந்தாலும் சுண்டுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாடுங்க. அதனால இன்னொரு 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க. எந்த அளவுக்கு கொதிச்சு வருதுன்னு பாருங்க. பார்க்கவே அப்படியே கறி குழம்பு கலர்ல டேஸ்ட் அப்படிதாங்க இருக்கும். சேம் கறி குழம்புல நம்ம தட்டக்கா போட்ட மாதிரி இருக்குங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கறி குழம்பையே மிஞ்சிடும் டேஸ்ட். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, அவ்வளவுதான். நல்லா கொதிச்சு வரணும். நமக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. காய் மட்டும் வெந்துருச்சான்னு நான் பாக்குறேன்.
காய் ஒரு 70% வெந்துருச்சு, 25% வேகணும். நல்லா வேகட்டுங்க. காய் சூப்பரா வெந்துருச்சுங்க. அவ்வளவுதான், ஒரு சிம்ல ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிடலாம். சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.